السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقد كذبتم بما تقولون وما يستطيعون صرفا ولا نصرا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق نبيه الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் எல்லாம் அல்ல அல்லாஹ் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெருகினை பின்பற்றிய சஹாபாக்கள், தாவீன்கள், தபுத் தாவீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் விளக்குகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்குகளை பார்க்க இருக்கிறோம். துவக்கமாக ஃபக்கத் கதபத்தும் பிமா தகூலூன வமா யஸ்ததீஊன ஸர்ஃபன் வலா நஸ்ரா. உங்களை வழிகெடுத்தவைகள் இவைகள்தான் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், ஆனால் நாங்கள் இல்லை என்று இவைகளெல்லாம் உங்களை பொய்யாக்கி விட்டிருக்கின்றன. ஆதலால் நம்முடைய வேதனையை தட்டி கழிக்கவும் முடியாது, உதவியையும் பெற முடியாது. உங்களில் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் பெரும் வேதனையை சுவைக்கும்படி நாம் செய்வோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த உலகத்திலே இறைவனை தவிர மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்கள், சிலைகளை வணங்குகிறவர்கள், மனிதர்களை வணங்குகிறவர்கள், வல்லரசுகளை வணங்குகிறவர்கள், அதிகாரிகளை வணங்குகிறவர்கள், இயற்கையை வணங்குகிறவர்கள், இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய கூற்று இவைகள்தான் எங்களை வணங்கும்படி செய்தன, இவைகள்தான் உண்மையான கடவுள், இவைகள் எங்களை வணங்கும்படி நிர்பந்தித்தன, இவைகள் எங்களை வணங்கும்படியாக கட்டளையிட்டன என்று ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அவைகளையெல்லாம் அழைப்பார். அந்த சிலைகள், கற்கள், வல்லரசுகள், அதிகாரிகள், பெரிய மனிதர்கள் என்று இந்த மனிதர்கள் யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவற்றையெல்லாம் அழைத்து, நீங்கள் என்னை தவிர உங்களை வணங்கச் சொன்னீர்களா என்று அவர் கேட்பார். அவைகளுக்கு பேசும் சக்தி அளிப்பான் அந்த கற்களுக்கு, அந்த சிலைகளுக்கு. அவைகளெல்லாம் சொல்லும், நாங்கள் அதை செய்யவில்லை, நாங்கள் அதை சொல்லவில்லை என்று இந்த மனிதர்களை பொய்யாக்கி விடுவார். உண்மை அதுதான். இந்த கற்களோ சிலைகளோ அல்லது அதிகாரம் படைத்த மனிதர்களோ எங்களை வணங்குங்கள் என்று யாரும் சொல்லவில்லை. இவர்களாக ஒரு கற்பிதத்தை வைத்துக்கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மனிதனுக்கு பகுத்தறிவு வழங்கப்பட்டது. இதையெல்லாம் சிந்தித்து தன்னை படைத்தவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறான், இறைவன் என்று சொன்னால் அதற்கான தகுதிகள் என்ன என்பவற்றையெல்லாம் இவன் விளங்கித்தான் ஒன்றை வணங்க வேண்டும். அதற்காகத்தான் இவனுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை யோசிக்காமல், அதை பற்றி சிந்திக்காமல்
அதனுடைய பின்விளைவுகளை பற்றி எதுவும் அறியாமல் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துவிட்டால் அல்லது ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தினுடைய அந்த உணர்வுகளோடு எல்லோரும் செய்கிறார்கள் நானும் செய்கிறேன் என்கிற அடிப்படையிலே இவர்கள் வணங்கினால் மறுமையிலே இவர்களுக்கு மிகப்பெரிய கேவலம் இருக்கிறது. அவைகளெல்லாம் இவைகளை பொய்யாக்கிவிட்டன. ஆதலால் நம் வேதனையை தட்டி கழிக்கவும் முடியாது, நம் வேதனைக்கு மாற்றாக நீங்கள் உதவியும் பெற முடியாது. வலா யஸ்ததீஊன ஸர்ஃபன் வலா நஸ்ரா, வேதனையை தட்டி கழிக்க முடியாது. வேதனைக்கு மாற்றாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக உதவியும் கிடைக்காது. மறுமை என்பது நாம் நினைப்பதைப் போல சாதாரண விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் கூட மாற்று வழிகளை சமயங்களில் கண்டுபிடித்து விட முடிகிறது. முடியவே முடியாது என்கிற காரியங்கள் ஏதோ ஒரு கட்டத்திலே நடந்து விடுகிறது. பிழைக்கவே மாட்டான் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஏதோ ஒரு தருணத்திலே அவர்கள் பிழைத்து விடுகிறார்கள். இதற்கு மருந்தே இல்லை என்று சொல்லப்படுகிற நோய்க்கு சமயங்களில் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விடுகிறது. ஏதேனும் ஒரு அற்புதங்கள் ஏதேனும் ஒரு காலகட்டத்திலே நடந்து விடுகிறது இந்த உலகத்தில். ஆனால் மறுமையை பொறுத்த மட்டிலே அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே நிர்ணயித்தது, ஏற்கனவே நமக்கு சொல்லியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தது தான். அங்கே ஒருவன் அகப்பட்டு கொண்டால் அங்கிருந்து மீள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, பாக்கியமற்றவன் யார்? யார் பாக்கியம் இல்லாதவன்? சஹாபாக்கள் சொன்னார்கள், பொருட்களோ பணங்களோ இல்லாதவர்கள் பாக்கியம் இல்லாதவர்கள். அதுதானே இந்த உலகத்திலே, இந்த உலகத்தினுடைய அளவுகோலாக பொருளாதாரம் இருக்கிறது. எனவே பொருளாதாரம் இல்லாதவர்கள் பாக்கியம் இல்லாதவர்கள் என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, மறுமையிலே ஒருவன் நிரம்ப நன்மைகளை கொண்டு வருவான். நேரடியாக சொர்க்கத்திற்கு போக்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு நன்மைகள் இருக்கும். ஆனால் நடப்பென்ன? அவனது குற்றங்கள் விசாரிக்கப்படும். பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், இவன் என்னை ஏசினான், இவன் என் நிலத்தை அபகரித்தான், இவன் எனக்கு மன உளைச்சலை உருவாக்கினான், இவன் என்னை மோசடி செய்தான், என் பணத்தை கையாடல் செய்தான் என்று வரிசையாக குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த குற்றச்சாட்டிற்கு பகரமாக இவனுடைய நன்மைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்திலே நன்மைகள் கொடுப்பதற்கு இருக்காது. பிறகு என்ன செய்வது? யார் குற்றம் சொல்கிறார்களோ அவருடைய பாவங்களை எடுத்து இவனுடைய தலையிலே சுமத்தப்படும். வேறு வழி இல்லை. அந்த பாவங்களை நினைத்து அந்த பாவங்களை இவன் தலையில் சுமத்தப்படுகிற போது பாவச்சுமை கூடி கடைசியிலே நரகத்திற்கு செல்லுவதற்கு தகுதியானவனாக மாறிவிடுகிறான். இவன் தான் பாக்கியமற்றவன். சொர்க்கத்திற்கு செல்லுவதற்கான சகல நன்மைகளையும் சம்பாதித்து கொண்டு வந்தவன் மறுமையிலே அந்த நன்மைகளை ஒவ்வொன்றாக இழந்து கடைசிகளை இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று ஆனதற்கு பிறகு குற்றம் சொன்னவர்களுடைய சுமைகளை எல்லாம் தன் தலையில் சுமந்து கொண்டு நரகத்திற்கு செல்கிறான் இல்லையா? இவன் தான் பாக்கியமற்றவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையில் தப்பிக்க முடியுமா? ஏதாவது ஒன்றை காரணம் காட்டி வெளியே வர முடியுமா? ஒன்று உறுதி, ஈமான் இருந்தால் எப்போதாவது ஒரு முறை கை கொடுக்கும். எப்போதாவது ஒரு முறை, அதிலே மாற்று கருத்து கிடையாது. கலிமா சொல்லி இருந்தால் அந்த கலிமா ஒரு வேளை காப்பாற்றும். ஆனால் அது எந்த வேளை என்று சொல்ல முடியாது. அந்த கலிமா நேரடியாக சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும் தான். ஆனால் நம்முடைய கணக்கிலே பாவங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். பிற மனிதர்களுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். இறைக்கடமைகளில் குறைவு வைக்காமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் ஒருவேளை நேரடியாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இல்லாவிட்டாலும் சொல்ல முடியாது. நாம் செய்த பாவங்களுக்கு தக்கவாறு நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் ஒரு கட்டத்திலே சொர்க்கம் செல்ல முடியும்.
மறுமையிலே வேறு வழி இல்லை. கண்டிப்பாக அவற்றை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். தட்டி கழிக்க முடியாது, உதவி பெற முடியாது. எனவே உங்களில் அநியாயம் செய்து கொண்டிருந்தோர் யாராவது இருந்தாலும் தங்கள் பெரும் வேதனையை சுவைக்கும்படி நாம் அவர்களை செய்து விடுவோம். பெரும் வேதனையை சுவைக்க செய்ய முடியுமா? வேதனை அனுபவிக்க செய்ய முடியும் அல்லவா? ஆனால் நல்ல சுவைக்க செய்தல் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அது கேலி செய்கிறான், குற்றவாளிகளை கேலி செய்கிறான். நன்மையை அனுபவிக்கலாம், சுவைக்கலாம், இன்பத்தை சுவைக்கலாம், உணவுகளை சுவைக்கலாம். வேதனை எப்படி சுவைப்பது? அல்லாஹ் கேலி செய்கிறான். குற்றவாளிகளை நோக்கி கேலி செய்கிறான். பெரும் வேதனைகளை அவர்கள் சுவைக்கட்டும் என்று. பெரும் வேதனைகளை அவர்கள் சுவைக்கும்படியாக நாம் செய்வோம். وَمَا أَرْسَلْنَا قَبْلَكَ مِنَ الْمُرْسَلِينَ إِلَّا أَنَّهُمْ لَيَأْكُلُونَ الطَّعَامَ وَيَمْشُونَ فِي الْأَسْوَاقِ. நபியே, உமக்கு முன்னிருந்த பல்வேறு தூதர்களை நாம் அனுப்பி வைத்த தூதர்கள் எல்லோரும் உம்மை போலவே உண்பவர்களாக, கடைவீதிக்கு செல்லக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். நபிமார்கள் என்று சொன்னால் சராசரி மனிதர்களை விட வித்தியாசப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். உண்ணக்கூடாது, கடைவீதிகளுக்கு செல்லக்கூடாது, அன்றாட வேலைகளில் இருக்கக்கூடாது, கிட்டத்தட்ட ஒரு தேவதை போல, ஒரு மலக்கை போல, ஒரு வானவரை போல இருக்க வேண்டும் என்று இவர்களாக கற்பிதம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கான, நபிமார்களுக்கான வரைவிலக்கணத்தை அவ்வாறு வரையவில்லை, சொல்லவில்லை. நபிமார்களுக்கென்று வேறு விதமான வரைவிலக்கணங்கள் இருக்கிறது. அவர்கள் மனிதர்கள் தான், ஆனால் மனிதர்களில் புனிதர்கள். இந்த மனிதர்களிலிருந்தே படைக்கப்பட்டார்கள் எல்லா நபிமார்களும். ஆனால் இந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் கடைக்கு செல்கிறாரே, உண்கிறாரே. நீர் மட்டுமல்ல, உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். உங்களைப் போல உண்பவர்களாக, உங்களைப் போல கடைக்கு செல்பவர்களாகத்தான் இருந்தார்கள் என்னும் சிலருக்கு சோதனையாக நாம் ஆக்கி வைத்தோம். சில மனிதர்களுக்கு சோதனையாக ஆக்கி வைத்தோம். ஆகவே இந்த நிராகரிப்பாளர்கள் உங்களை துன்புறுத்துவதை, இந்த நிராகரிப்பாளர்கள் அவர்கள் துன்புறுத்தப்படுவதை நீங்கள் சகித்து கொண்டிருங்கள். கெட்டவர்கள் அழிக்கப்படுவார்கள். கெட்டவர்களுக்காக பச்சாதாபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் அழிக்கப்படுவதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவனுடைய விதி அது. அவர் செய்ததற்கான கூலியை அனுபவிக்கிறார். என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும், வழிகாட்ட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்கள் சீர்திருத்தம் பெற மாட்டேன் என்கிறார்களே என்று தங்களை மாய்த்து கொள்ள துணிந்தார்கள். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். இவர்கள் மூமின்களாக மாற மாட்டார்களே என்று உங்களை நீங்கள் அழித்துக் கொள்கிறீர்கள் போல் தெரிகிறதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். நபிகளுடைய கவலை அவ்வளவு ஆழமாக இருக்குது. அப்பதான் சொல்றான், இன்னமா அலைக்கல் பலா, நபியை சொல்வது மட்டுமே உங்களுடைய வேலை. ஒன்றும் செய்ய முடியும். ஒரு மனிதரை திருத்த முடியாது, யாரும் யாரும் திருத்திவிட முடியாது. இட்லி சாப்பிட்றவன உங்களால் தோசை சாப்பிட வைக்க முடியாது. வீட்டில் ரெண்டும் ஒரே மாவு தான். நீங்கள் எவ்வளவு காரணங்களை சொன்னாலும் சரி, அதற்கான எவ்வளவு லாஜிக்காக பேசினாலும் சரி, அவனுடைய சிந்தனைகளே இட்லி என்பது உட்கார்ந்து இருக்கிறது. அதை மீறி வெளியே வந்து அவனை தோசை சாப்பிட வைக்க முடியாது என்று சொன்னால் உயர்ந்த கொள்கைகளை எப்படி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உங்களால் திணிக்க முடியும்? ஹிதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் கைவசம் வைத்திருக்கிறது. யஹ்தில்லாஹு மன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடக்கூடியவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுக்கிறார். ஒரு சகோதரத்தை பேசிக்கிட்டு இருந்தேன். முஸ்லீம், ரொம்ப என்ன சொல்கிறது, பரம்பரையாக ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பம். அதிலே ஒருவர் கம்யூனிஸ்டாக, கடவுள் மறுப்பாளராக இருக்கிறார் என்று சாதாரணமாக சொல்கிறார். எங்கள் மூத்த அண்ணன் அந்த கொள்கையில் இருக்கிறார். அவர் சொல்லுகிற இயல்பை பார்க்கிற போது எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதனால் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார். என்ன செய்ய முடியும்? எவ்வளவோ சொல்லி பெற்றோர்கள் சொன்னார்கள், சக மனிதர்கள் சொன்னார்கள், சகோதரர்கள் சொன்னார்கள். இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவன் எங்கு இருக்கிறார்? காட்டு, கண்ணில் காட்டு அப்படின்னு கேட்குறான். என்ன செய்ய முடியும்?
கூட பிறந்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். அவ்வளவுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் ஹிதாயத்தை கொடுக்கிறார். அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருளின் அந்த அடர்த்தி நமக்கு தெரியும். ஹிதாயத் என்பது அவ்வளவு உயர்வானது. மறுமையிலே அதை நிதர்சனமாக நாம் பார்க்கிற போது உண்மையிலே நாம் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்துவோம். நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு உலகமெங்கும் தந்தையின் தினம் அனுசரிக்கப்படுகிறது. தந்தைக்கென்று ஒரு தினம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்குறாங்க, என் பெற்றோர்களில் நான் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கேட்கிற போது உன் தாய்க்கு என்றான். இரண்டாவது கேட்டபோது தாய்க்கு என்றான். மூன்றாவது கேட்டபோது தாய்க்கு என்று சொன்னார்கள். நாலாவது முறை கேட்டபோது உன்னுடைய தந்தைக்கு என்று சொன்னார். ஒரு மனிதனுடைய வளர்ச்சியிலே தந்தையின் பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 3: நல்ல பெயரை வைப்பது, ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பது, வயதுக்கு வந்தால் அவர்களை தகுந்த ஜோடிகளை ஏற்படுத்தி திருமணம் செய்து வைப்பது. இந்த 3 விஷயங்கள் பெற்றோருக்கான கடமை. இந்த கடமைகளை நிறைவு செய்வது ஆணும் பெண்ணும் இணைந்திருந்தாலும் இந்த தந்தை என்பது அந்த ரோல் கொஞ்சம் உயர்வாக இருக்கிறது. அந்த மொத்த குடும்பத்தையும் தாங்கி பிடிப்பது தந்தையாக இருக்கிறது. அப்போ அந்த தந்தை சொல்லியும் கேட்காத குழந்தைகள் இருக்கிறார்கள். காரணம், ஹிதாயத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறார். யாராலும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டாலும் முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வெள்ளத்திலே தத்தளிக்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ், இவன் என் குடும்பத்தை சார்ந்தவன், என் குடும்பத்தை பாதுகாக்கிறேன்னு சொன்னியே, என் பையன் வெள்ளத்தில் போகிறான். அல்லாஹ் சொன்ன, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், பிறந்ததாலே உமக்கு பிறந்ததாலே உன் குடும்பம் கிடையாது, கொள்கையால் குடும்பம். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தார். பிறந்ததால் குடும்பம் அல்ல, கொள்கையால் தான் குடும்பம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் கொள்கை ஏற்றிருந்தால் இந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து தப்பித்திருப்பார். ஆனால் என்ன செய்வது? ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ நபிமாருடைய மனைவிமார்கள் அந்த நபியை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். உறவுகள், பிள்ளைகள், பெற்றோர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் ஒரு சிலை வியாபாரி. ஹிதாயத் என்பது பெரும் சொத்து. ஹிதாயத் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் கொடுக்கிறான், மற்றவர்களுக்கு அவன் கொடுப்பதில்லை. وقال الذين لا يرجون لقاءنا لولا انزل علينا الملائكه, மறுமை நாளில் நம்மை சந்திப்பதை நம்பாதவர்கள், மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, அங்கு அல்லாஹ்வை நாம் சந்திப்போம் என்று நம்பாதவர்கள், எங்கள் மீது வானவர்களை இறக்கி இருக்க வேண்டாமா என்று கேட்கிறார். நபியாக ஒரு வானவர் வந்திருக்க வேண்டாமா, அல்லது எங்கள் கண்களால் இறைவனை நாங்கள் பார்த்திருக்க வேண்டாமா என்று கேட்கிறார். வானவர்களை மலக்குமார்களாக அனுப்பினால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? வானவர்களை ரசூல்மார்களாக அனுப்பினால் இவர்கள் ஹிதாயத்தின் பக்கம் வந்து விடுவார்களா? கிடையாது. அப்பவுமே ஏதாவது ஒன்று சொல்வாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மலக்கு, அவங்களுக்கு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் நாங்கள் மனிதர்கள், நாங்கள் சாப்பிடணும், குடும்பத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதனால தான் உங்களே மாதிரி கஷ்டப்படக்கூடிய, உங்களே மாதிரி சாப்பிடக்கூடிய, குடும்பம் வச்சுருக்க, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று சம்பாதிச்சு இவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையில அவர் அல்லாஹ் வணங்குறார் பாரு அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த மனித இடத்திலிருந்தே நபிமார்களை உருவாக்கிறோம். வானவர்களை இறக்கி கொடுத்திருக்க கூடாதான்னு கேட்குறாங்க. இறைவனை நாங்கள் கண்ணால் பார்த்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இப்படி கேட்குறாங்க, இவர்கள் தங்களை தாங்களே மிக பெரிதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அந்த அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா? ஒரு வானவரை பின்பற்றக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கிறதா? அல்லது இறைவனை பார்த்தவுடன் பார்ப்பதற்கு இவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, இந்த கண்களுக்கு சக்தி இருக்கிறதா? பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உன்னை பார்க்கணுன்னாங்க. அல்லாஹ் மூசா எவ்வளோ பெரிய நபி, பெரிய நபி, நான் உன்னை பார்க்கணுன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துர்சினா மலையில் தன்னுடைய பேரொளியின் ஒரு சிறு பகுதியை இறக்கினான். அவ்வளவுதான்.
வஹர்ர மூசா சல்கா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூசா அடியற்ற மரம் போல வீழ்ந்தார். அதனுடைய அந்த பேரொளியை பார்க்க சகிக்காமல், தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே மயக்கமுற்று விழுந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மறுமையிலே மயக்கம் தெளிவித்து எழக்கூடிய முதல் மனிதராக நான் இருப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில் எல்லாருக்கும் அந்த மயக்கம் எல்லாம் தீர்ந்து மஹ்ஷரில் எழுந்து நிற்கக்கூடிய முதல் ஆளாக நான் நிற்பேன். ஆனால் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது மூசா எனக்கு முன்னாடி எஞ்சி நிற்பார். நான் தானே எஞ்சி நிற்கணும், மூசா எதுக்கு எஞ்சி நிற்காரு அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒருவேளை மூசா எனக்கு முன்னாலே எழுந்து விட்டாரா, அல்லது ஏற்கனவே உலகத்தில் மயங்கி விழுந்தாரே அந்த கணக்கு சேர்த்து கொள்ளப்பட்டதா? ஏற்கனவே அவருக்கு மயக்கத்தை கொடுத்தாச்சு, அதனால் அவருக்கு மயக்கமே இல்லாமல் மறுமையில் எழுந்து விட்டாரா, அல்லது எனக்கு முன்னாலே எழுந்து விட்டாரா என்று எனக்கு தெரியாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ மறுமையிலே அனைவரும் மயக்கமுற்று அதற்கு பிறகுதான் எழுப்பப்படும். அப்போ அத்தகைய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன செய்தாங்க? அடியற்ற மரம் போல வீழ்ந்தார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த பேரொடியின் ஒரு சிறு பகுதியை, அது அவங்க மேலே இறக்கலை, ஒரு பொட்டல் வெளியில் இறக்கலை, ஒரு மலைகளை இறக்கி கொடுத்தாங்க. சில அதிர்வலைகளை மனிதர்களால் தாங்க முடியாது, மின்சாரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தாங்க முடியாது இல்லையா, அதை ஒற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா. கௌசலான மஹீதர் அப்துல் காதிர் ஜிலானி அவங்க வீட்டுக்கு ஒரு திருடன் உள்ளே வந்துட்டான். வந்தால் பெரிய சூஃபிகள்கிட்ட என்ன இருக்க போகுது, இருந்தாலும் சில திருடர்கள் இருக்கிறார்கள், கிடைச்ச வரைக்கும் லாபம். ஒரே ஒரு சாக்கு இருந்தாலும் அதை வச்சு என்ன செய்யலாம், அவனுக்கு லாபம் தானே, ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நம்பிக்கையில் உள்ளே வந்துட்டான். வந்தால் திருட போகிற நேரத்தில் கௌச நாயகம் அவங்க சில ஆட்களோடு உள்ளே வந்துட்டாங்க. வசமாக மாட்டிக்கிட்டான். என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா கட்டில் கீழே ஒழிஞ்சிட்டான். கட்டில் கீழே, வேறு வழி இல்லை, கட்டில் கீழே ஒழிஞ்சிட்டான். வந்தவங்க பக்கத்து கிராமத்துக்காரங்க, அவங்க கேட்டாங்க, ஹசரத் எங்கள் ஊருக்கு இமாமை செய்கிறது, தொலை வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு நல்ல ஆளை தாங்களே அப்படின்னு. ஒரு நல்ல ஆளை தாங்க, அவங்க வேறு வேலையாக வந்திருக்காங்க. அப்படியா, நான் ஒரு ஆளை தாரேன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியுங்க, அதானே ஞானி. கட்டிலுக்கு கீழே கையை விட்டு அவங்க தலையை பிடிச்சி, இவரை கூப்பிட்டு போங்க, இவர் நல்லா தொலை வைப்பாருங்க. வரலாற்றில் எழுதுகிறாங்க, கௌசநாயகத்தினுடைய அந்த கரம் பட்டதனாலே அவர் பாவத்திலிருந்து திருந்தியது மட்டுமல்ல, அவர் பிற்காலத்திலே பெரிய இறைநேசராகவும் மாறிவிட்டார். ஒரு தொடுதலில் ஒரு மனிதனுடைய மொத்த அழுக்கையும் மாற்றக்கூடிய சக்தி அவரிடத்தில் இருந்தது. அவங்க பேசுனா ஜனாசா, அடுத்து ஜனாசா தொழுது. எப்படி 2-3 பேர்கள் அந்த கவலையால் இறந்து போய் விடுவார். இன்னைக்கு யாராவது அப்படிப்பட்ட உயர்ந்த பேச்சாளர்கள் யாராவது இருக்காங்களா? என்னுடைய மாணவர்கிட்ட நான் அதிகமாக அப்படி கேட்குறது உண்டு. சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறீங்களே, யாராவது பேசி சண்டை வந்திருக்கு, அடிதடி வந்திருக்கு, பேசி சண்டை வந்திருக்கு, அடிதடி வந்திருக்கு, மண்டை உடைஞ்சிருக்கு, அப்படி பேச்சாளர்கள் இருக்காங்க. ஆனால் இறை அச்சத்தால் அழுது அந்த இடத்திலேயே மரணிக்கக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய ஆர்வலர் கௌசநாயகர். அவங்க பேசினா 4-5 பேர்கள் எப்படி இறந்து, அந்த தாக்கம் உள்ளத்தை அப்படியே போட்டு கசக்கி, அவ்வளவு ஆற்றல். அப்போ இறை நேசர்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிற போது இறைவனை நான் நேரடியாக பார்க்க வேண்டும் என்பது எவ்வளவு அபத்தம். அது அதற்கான தகுதி என்னிடத்தில் இருக்கிறதா? அதற்கான தகுதி கிடையாது நமக்கு. அது மாதிரியான ஆட்கள் யாரும் கிடையாது, எந்த மனிதர்களும் அப்படி பார்க்க முடியாது. சொல்லப்போனால் மலக்குமார்களை ரசூல்மார்களாக பெற்றாலும் கூட இவர்கள் திருந்த முடியாது. எனவே தான் ரோல் மாடலாக, முன்னுதாரணமாக தன்னை போலவே இருக்கிற, தன்னை போலவே நோய்களை பெற்றுக்கொண்டிருக்கிற, தன்னை போலவே வலிகளை உணர்ந்திருக்கிற, தன்னை போலவே குடும்பத்திற்காக சிரமப்படுகிற அந்த மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களாக உருவாக்குகிறான். எங்களுக்கு கொடுக்க சம்பளம் காணாதுன்னாங்க நபிமார்களுடைய மனைவிமார்கள். செலவுக்கு தரக்கூடிய பணம் காணாதுன்னாங்க. எல்லா வீடுகளிலும் நடக்கிற மாதிரி தான். பெரிய கோடீஸ்வரர் வீட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு மாதத்திற்கு 50 லட்சமாக இருந்தாலும் அதுவும் போதவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான நிலைமை இருக்கிறது. 50 ரூபாயில் தொடங்கி ஒரு நாளைக்கான செலவு 50 லட்சம் என்று சொன்னாலும் அது போதாது என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இயல்பை அறிந்தவன், மனிதனை படைத்தவன், மனிதனுடைய குணாதிசயங்களை தெரிந்தவன். இவன் எந்த நேரத்தில் என்ன சொல்லுவான், என்னை எதிர்பார்ப்பான் என்று தெரியும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட எல்லா தூதர்களையும் மனித சமுதாயத்திலிருந்து கொடுத்தான். அப்போ அவங்க பார்ப்பாங்க, நம்மை போல இருக்கிறார், நம்மை போல பேசுகிறார், உண்கிறார், கடைக்கு செல்கிறார், வியாபாரம் பார்க்கிறார், உழைக்கிறார், தொழில் செய்கிறார், திருமணம் செய்கிறார், பிள்ளைகளை பெறுகிறார். அப்போ இதற்கிடையில் தான் அல்லாஹ்வை வணங்குகிறார். எனவே என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு அப்போதுதான் வரும். மற்ற நேரங்களில் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அருள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த முழு உலகத்திற்கும் அருட்கொடையாகவே நாம் அவரை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார். முழு அருட்கொடை, எவ்வளவு பெரிய அருட்கொடை அவர்கள். சன்னஞ்சன்னமாக இந்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். யூதர்கள் எல்லாம் கேலி செய்தார்கள், என்ன உங்கள் நபி சிறுநீர் கழிக்க கூட சொல்லித் தருகிறார்கள், உங்களுக்கு சிறுநீர் கழிக்க தெரியாது. ஒரு மனிதனுக்கு இயற்கையாக சிறுநீர் கழிக்க தெரியாதா? அதை கூட கற்றுத்தருகிறார்கள், அதை கூட கற்றுத்தருகிறார்கள். அது ஏளனமான ஒரு கேள்வி, நம்மை டீஸ் செய்கிற ஒரு கேள்வி. ஆனால் சஹாபாக்கள் சிரித்து கொண்டே பதில் சொன்னார்கள், ஆம், எங்களது நபி சிறுநீர் கழிக்கவும் கற்றுத் தருகிறார்கள். பெருமையாக சொன்னார். சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் இந்த அம்மா உணவகம், இந்த உணவகம் இருக்கு இல்லையா, விலை மலிவான உணவகம், அதில் ஒரு முதியவர், மாற்று மத வயோதிகர் முதியவர் செருப்பை கழற்றி விட்டு உண்கிறார். இந்த ஃபோட்டோவை போட்டு உணவுக்கு மரியாதை அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார். உண்ணும்போது செருப்பு போடலை. ஹோட்டலில் இது மாதிரி பொது இடங்களில் எல்லாரும் செருப்பு போட்டுட்டு தான், நாம் கூட இப்போ கல்யாண வீடுகளில் என்ன செய்யலாம், செருப்போடு தான் சாப்பிட்றோம். இந்த படத்தை பார்த்ததும் எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகத்திலே வந்தது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்ணும்போது செருப்பை கடற்றி கொள்ளுங்கள், அது உங்கள் பாதங்களுக்கு ஆரோக்கியம். சாப்பிடும்போது செருப்பு போடக்கூடாது. இந்த ஹதீஸை துவக்க காலத்தில் நாங்கள் படிக்கிற போது சாப்பிடும்போது யார் செருப்பு போடுவார்? ஏன்னா அப்போ மண்டபங்கள் கிடையாது, ஹோட்டல்கள் எல்லாம் வெகு அரிது. பெரிய பணக்காரர்கள் மட்டுமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவார்கள். எளிய ஜனங்களோ நடுத்தர ஜனங்களோ ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அந்த காட்சி எங்கள் சிந்தனைக்கு வரவே இல்லை. சாப்பிடும்போது யார் செருப்படிவார்? ஒருவேளை குழந்தைகள் செருப்பு போட்டுக்கொண்டு சாப்பிடும், அது குழந்தைகள் தானே என்று யோசித்து கொண்டிருக்கிற போது மனிதனுடைய நாகரிகம் வளர்கிறது, திருமண மண்டபங்கள் வருகிறது. இப்போது மண்டபத்தில் எல்லோருமே செருப்பு போட்டுக்கொண்டு தான் நாம் உண்கிறோம். அது ஹராம் அல்ல, ஆனால் நபியுடைய சுன்னத்திற்கு மாற்றமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் பாதங்களுக்கு அது ஓய்வு, பாதங்களுக்கு நன்மையை தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு பெரிய விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எளிமையாக சொல்லிவிட்டார். பாதத்திற்கு அந்த நேரத்தில் ஓய்வு கொடுக்க வேண்டும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒட்டகம் தான் அன்றைய காலத்தினுடைய வாகனங்கள். ஒட்டகத்தின் மேல், வாகனத்தின் மேல் அமர்ந்து கொண்டு பேசக்கூடாது. ஒட்டகத்தின் மேலே ரெண்டு பேரும், ஒருத்தர் இங்கே வரார், ஒருத்தருங்க வரார், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒட்டகத்தில் உட்காந்து பேசாதீங்க, கீழே இறங்க. இந்த ஹதீஸை பின்பற்றி இன்றைக்கும் சிலர்கள் வாகனத்தில் உட்கார்ந்து பேசுவதில்லை. இன்னைக்கு ஸ்கூட்டர் தான், அதுக்கு ஒன்றும் வலிக்க போகிறதில்லை. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசாதீர்கள். இது மாதிரி நுணுக்கமான சின்ன சின்ன அசைவுகளை கூட கவனித்து ஆற்றுப்படுத்தக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய நபி யார் இருக்கிறார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நிறைய விஷயங்களை சொல்லுவார். ஒரு சபை இருக்கிறது, இப்போ உதாரணமாக இந்த சபை யார் ஒரு 100 பேர் வந்தாலும் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனாலும் ஒருவர் வருகிறார், அவருடைய வருகைக்காக நான் அசைந்து கொடுக்கிறேன் என்று சொன்னால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். அசைக்கணும், வாங்க அப்படின்ட்டு உடலை அசைக்கணும், கல் மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளோ விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் தான், நாகரிகங்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து இவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதராக அனுப்பியிருக்கிறார். ஆனால் மனிதனுடைய முரண்டு, மனிதனுடைய பிடிவாதம் இதுவெல்லாம் எங்களுக்கு போதாது, மலக்குமார்கள் வேண்டும் நபியாக, இறைவனை நாங்கள் கண்ணார பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள்.
தங்களை மிக பெரிதாக எண்ணிக்கொண்டு இதை பேசுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், தங்களை மிக பெரிதாக எண்ணிக்கொண்டு அளவு கடந்து பெரும் பாவத்தில் அவர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நமக்கான அளவு என்ன என்று நமக்கு தெரிய வேண்டாமா? நம்முடைய உயரம் என்ன என்று நமக்கு புரிய வேண்டாமா? நம்முடைய சக்தி எவ்வளவு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? இப்படியா கேட்பது அல்லாஹ்விடத்திலே? ஆனாலும் அப்படி கேட்டிருக்கிறார்கள். நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய உயரம் என்ன, நம்முடைய எல்லை என்ன, நம்மால் என்ன முடியும் என்ன முடியாது என்று தெரிந்து கொள்வது நமக்கு கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கக்கூடிய மாபெரும் கருணையினால் தான் நமக்கு ஈமான் என்கிற ஒரு மிக பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. அதனுடைய அருமை நமக்கு இப்போது தெரிவதில்லை. மறுமையிலே ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்விற்கும் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை பார்க்கிற போது எவ்வளவு காலத்தை வேஸ்ட் பண்ணோம். இப்போது சில விஷயங்களை லேட்டாக தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். படிக்கிற காலத்தில் 7 ஆண்டு அரபி பாடம், அந்த 7 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு மாலை நேரம், ஒரு 3 மணி நேரம் எனக்கு ஓய்வு கிடைத்தது. அது இப்போ மாணவ பருவம், விளையாட்டு பருவம், கேட்கவே வேண்டாம். ஊர் சுற்றுவது, பேட்மிண்டன் விளையாடுவது, லைப்ரரியாக போவது, நண்பர்களோட அரட்டை என்று சொல்லி அந்த 2 ஆண்டுகள் வெகு ஜாலி. இப்போ ரியலைஸ் பண்ணி பார்த்தா அந்த 2 ஆண்டுகளில் என்னவெல்லாம் செய்திருக்க முடியும் என்று இப்போது தெரிகிறது. என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? இதுபோலத்தான் ஒவ்வொன்றும். மறுமைக்கு போனதற்கு பிறகு ஆகா, உலகத்தில் இவ்வளவு நேரங்களை நாம் வீணடித்து விட்டோமே என்று நாம் யோசிப்போம். திரும்ப வரவே முடியாது. ஒன்வே, ஒரு முறை போனால் போனது தான், திரும்ப யாரும் வர முடியாது. மறுமை என்பது மிகப்பெரிய விஷயம். இந்த வசனத்தை அல்லாஹ் இப்படித்தான் துவக்குகிறான். மறுமையில் என்னை சந்திப்போம் என்று நம்பாதவர்கள். உலகத்திலே 2 கூட்டம், மறுமையை நம்புகிற ஒரு கூட்டம், நம்பாத ஒரு கூட்டம். முஸ்லீம்கள் நம்பக்கூடியவர்கள், நாம் எல்லாம் மறுமையை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்பக்கூடியவர்கள், கேள்வி கணக்கை நம்பக்கூடியவர்கள். அப்போ அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இந்த உலக வாழ்க்கை சரியாகிவிட வேண்டும். கிடைக்கிற சின்ன நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்கள் உஸ்தாது ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா, அல்லது இபாதத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு அந்த சைக்கிளே இருப்பாங்க. சின்ன கேப் கிடைச்சாலும் சைக்கிளை ஓட்டுவான், சைக்கிளை தொடப்பான், சைக்கிளை பிடிப்பான், பெல் அடித்து பார்ப்பான். சின்ன பிள்ளைங்களில் நம்ம எல்லாருமே செஞ்சுருக்கோம். நமக்கு ஒரு சைக்கிள் வாங்கி வந்துட்டாங்க. அந்த காலத்தில் சொந்த சைக்கிள்லாம் கிடையாது, வாடகை சைக்கிள் தான். அது 1 மணி நேரம் தான் நமக்கு சொந்தமாக இருக்கும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அது ஒரு 1000 தடவை தொட்டு பார்த்துருவோம், பெல் அடிச்சிருவோம், ஓட்டியிருவோம். அது மாதிரி கிரேஸ் ஒவ்வொரு நேரமும் இருக்கணும். மாணவராக இருக்கிறீர்களா, கிடைக்கிற நேரமெல்லாம் படிக்க வேண்டும். ஆசிரியராக இருக்கிறீர்களா, கிடைக்கிற நேரமெல்லாம் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். அல்லது குடும்ப தலைவராக இருக்கிறீர்களா, கிடைக்கிற நேரமெல்லாம் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவதற்கு பாடுபட வேண்டும். வியாபாரியா, விவசாயம், உங்கள் துறை சார்ந்து உங்களை எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய வாழ்க்கை அப்டேட் ஆகலைன்னா நாம் இன்னும் தேங்கி கிடக்கிறோம் என்று அர்த்தம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு, அமல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சிந்தனை ரீதியாக, நம்முடைய தொடர்பு ரீதியாக. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் கிளாஸ் கூட்டணி அப்படியே வச்சுருப்பான் கடைசி வரைக்கும். அது இந்த உருப்படாத கூட்டணி அப்படியே இருக்கும். 5ஆம் கிளாஸ் கூட்டணி எப்படி இருக்கும்? நல்லவங்களும் இருப்பான்னு கேட்டால் தெரியாது, அந்த அறியாத வயசு. அவன் அப்படியே இருப்பான். அந்த கூட்டணி கடைசி கபூர் வரைக்கும் ஒன்று போல தான் இருப்பான். அப்படியே இருப்பான். அதே சிந்தனை, அதே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அதே இது, கொஞ்சம் கூட மாற்றம். இவன் வெளியே விடவும் மாட்டான். இவனை ஒருத்த வெளியே போன என்ன நீ காலில் வர்றன்னு கேட்டுருவான். தன்னுடைய அறியாமையினாலே தன் கூட இருப்பவர்களை முன்னேற்ற விடாமல் தடுக்கிற அந்த கூட்டணி. அப்போ வளர்ந்ததற்கு பிறகு இந்த கூட்டணியை வெட்ட வேண்டாம், யாரையும் கோபிக்க வேண்டாம், யாரையும் பொறாமை கொள்ள வேண்டாம், யாரையும் தள்ளிவிட வேண்டாம். ஆனால் நம்முடைய வளர்ச்சிக்கு இவர்கள் தேவையா இல்லை என்று சிந்திக்க வேண்டும் இல்லையா? அது நாம் செய்கிறதில்லை. அதே கூட்டணி, அதோடு தான் பள்ளிக்கு வர்றது, அதோடு தான் மருசாக்கு போகிறது, அதோடு தான் ஹஜ்ஜுக்கு போனாலும் அதே கூட்டணி தான். அங்கே போய் உட்காந்து ஊர் பலாய் 2 பேரும் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சம்மந்தம் பேசியிருக்காங்க. என் பையனை உங்கள் பொண்ணுக்கு, ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் நம்ம கல்யாணம் போய் ஹஜ்ஜு நியத்து வச்சுருக்க சம்பந்தி. அப்படியே நீங்களும் வச்சுருக்கீங்களா? நானும் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2 பேரும் ஹஜ்ஜு, 2 பேரும் அப்படி போயாச்சு. போய் அங்கே ஹஜ்ஜுடைய வேலைகள்லாம் ஓய்வு நேரங்களில் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கல்யாண பேச்சு, இந்த ப்ராசஸ் அங்கேயும் வருது.
எந்த மண்டபம் பிடிக்கலாம், எங்கே சமைக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார் சொல்லியிருக்கார், மச்சான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அப்படி கையோட உங்கள் மருமகனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. இது பேச்சலே இல்லையே, அது சொல்லுன்னு நினச்சேன். அதனால் உங்கள் பிள்ளை தான் நாளைக்கு போகுது, உங்கள் பிள்ளை தானே போகுது, வேறு நாங்களாக போக போகிறோம், உங்கள் பிள்ளை உங்கள் மருமகன் போகுது. அங்கே ஆரம்பித்தது லடாய். ஒன்று போல ஹஜ்ஜுக்கு போனவங்க தனித்தனி ஃப்ளைட்டில் ஊருக்கு வந்துட்டாங்க. சம்மந்தம் அங்கேயே கேன்சல். மனிதனுடைய இயல்பு. மக்காவுக்கு போனாலும் புத்தி மாறுவதில்லை. அப்போது நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்திக்கிறதுக்கு தான் தந்திருக்கான். அசைபோடணும்னு சொல்லுவாங்க எங்கள் உஸ்தாத். ஒரு நாளில் நடந்தது இரவு உட்கார்ந்து ஓய்வாக இருக்கும்போது படுத்துக்கொண்டு காலையிலிருந்து என்னவெல்லாம் நடந்தது, அது சூஃபிகளுடைய வழக்கம். இது ஒவ்வொரு இறைநேசர்களும் இதை செய்திருக்கிறார்கள். நன்மை நடந்தால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது, தீமை நடந்தால் அந்த இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அழுது இஸ்திக்பார் செய்வது அவருடைய பண்பு. தாடி நனைந்து விடும் என்று வரலாறு வருகிறது, தலையணை நடைந்து விடும் என்று வரலாறு. இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரீமாக தெரியும். ஏன்னா நம்முடைய அனுபவத்தில் இல்லை. நம்ம யாரையும் பார்க்கலாம், நம்முடைய சொந்தத்திலேயோ நட்பு வட்டத்திலேயோ நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றிலேயோ நம்ம இதை பார்க்கலைங்கிறதுனால இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலாக தோன்றுகிறது. இப்படியெல்லாம் அழ முடியுமா என்று தோன்றுகிறது. ஆனால் அழுதிருக்கிறார்கள். இப்படி அசை போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளுடைய நடவடிக்கைகளை நாம் அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நன்மை நடந்தால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதும், தீமை நடந்தால் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்பதும். அப்படி இருக்கும்போது தான் இந்த சிந்தனை வலுப்படும், வளப்படும். அப்படி இருந்தால்தான் மறுமையிலே ஜெயிக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் முந்தைய மக்கள், மோசமான மக்கள், இறையனை மறுத்த மக்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று சொல்வது நாம் அதிலிருந்து பாடம் படித்து திருந்துவதற்காகத்தான். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை பின்பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை பின்பற்றி வாழ்வதற்கு, இறைவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா